நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு சுவாரஸ்யமான நாள். நாம் தினம் தினம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நாளை பற்றி பேசுகிறோம். ஏன் இந்த நாட்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் அல்லது நோக்கங்களுக்காக சில தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. எல்லா தினங்களுக்கு பின்னால் இருப்பதும் அந்த குறிப்பிட்ட தினம் பற்றிய அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அல்லது குறிப்பிட்ட மக்கள் தொகுதியினர் அவர்கள்பால் நாம் ஒரு அக்கறையை வெளிப்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், வேர்ல்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே, அதாவது உலக இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாம் அப்படி இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். நிறைய கிரிக்கெட் வீரர்கள், இசையமைப்பாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள். ரொனால்ட் ரேகன் கூட ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவர் தான். இந்திய பிரதமரும் இடதுகை பழக்கம் உள்ளவர் என்று தான் சொல்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடியும் கூட. அமிதாப் பச்சன், அவர் இடதுகை பழக்கம் உள்ளவர். இப்படி நிறைய பேரை சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர், அவர் ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவர். கியூபாவினுடைய அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் இடதுகை பழக்கம் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். இப்படி நிறைய பேர், அதாவது மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இடதுகை பழக்கம் இருந்தாலே மிகப்பெரிய சாதனைகளை செய்து விடுவோம் என்றதற்கு பொருள் அல்ல. சாதனை செய்தவர்களில் நிறைய பேர் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு வரக்கூடிய அந்த வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஏன் இந்த இடதுகை பழக்கம் வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய மூளையில் நடைபெறக்கூடிய சில மரபணு மாற்றங்கள், சில சுரப்பிகளில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், இவை தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக பார்த்தீர்கள் நம்முடைய மூளை எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வலது பகுதி மூளை எப்படி செயல்படுகிறது, இடது பகுதி மூளை எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கிற போது, நம்முடைய இடது பகுதி மூளை தான் மிகவும் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது, நம்முடைய இடது பகுதி மூளை ஆக்டிவாக இருக்கிற போது, நம்முடைய வலது கை அல்லது வலது பாகம், நம்முடைய உடல் வலது பாகம் என்பது ஆக்டிவாக இருக்கும் என்றும், வலதுபுறம் மூளை ஆக்டிவாக இருந்தால் நம்முடைய இடது கை மற்றும் இடதுபுறம் சார்ந்த உடல் ஆக்டிவாக இருக்கும் என்று, அதாவது நேர்மாற்றி இருக்கும் என்று அறிவியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது பொதுவாக உலகில் 82% பேருக்கு அவர்களுடைய இடது பகுதி மூளை ஆக்டிவாக இருக்கும். அப்படி இருக்கிற போது வலதுகை என்பது மிகுந்த ஒரு தீவிரமான செயல்பாட்டில் இருக்கும். அதில் ஒரு 12% பேருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வலது பகுதி மூளை ஆக்டிவாக இருப்பதன் காரணமாக இடதுகை என்பது மிகவும், அதாவது அவருடைய கிரியேட்டிவான பல விஷயங்களுக்கு பயன்படும் என்கிறார்கள். அதில் பல விஷயங்களை சொல்கிறார்கள். உதாரணமாக, இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு அவர்கள் மிகவும் கிரியேட்டிவாக நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். படைப்புத்திறன் வாய்ந்தவர்களாக இருப்பதற்கும், பல புதிய விஷயங்களை கண்டறிவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல், அதிலே அவர்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு மிகவும் குறைவு என்றும் சொல்கிறார்கள். அதோடு இல்லாமல் அவர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். நாம் பொதுவாக இவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், அவர்களை எல்லாம் மொத்தமாக காணுகிற போது தான் அவர்களை நாம் தனித்து பார்க்க வேண்டியதில்லை என்பதையும், அவர்களை தனித்து பார்க்காமல் அவர்களுடைய தனித்துவங்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தினம் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, அப்போது
நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே யூ ஹாவ் டு மூவ், டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ
நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதலடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்தியா முழுமையும் அதிகம் பேசப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஹிண்டன்பர்க் ஊழல் என்பதுதான். அது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஊழல் அல்ல, அது கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற ஒரு ஊழல். அதனுடைய 2வது அறிக்கை சில நாட்களுக்கு முன்பு வந்திருக்கிறது. அது நாடு முழுவதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட அதற்கு என்ன பொருள், அது என்ன சொல்லுகிறது, அது எவ்வளவு பெரிய பண மோசடி தொடர்புடையது என்பனவெல்லாம் வெகுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் படித்தவர்கள் மத்தியில், இந்த கணக்கியல் தொடர்புள்ளவர்கள் மத்தியில் அது பேசப்படுகிறது. ஆனால் அது பொதுமக்களுக்குத்தான் அறியப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் என்பது அமெரிக்காவிலே இருக்கிறது. அது உலகம் முழுவதும் நடைபெறுகிற நிதி தொடர்பான மோசடிகளை ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்துகிறது. இதுதான் செய்தி. 2017 நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அது அமெரிக்காவில் இருக்கிறது. நியூயார்க்கை தன்னுடைய தலைமை இடமாக கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனம் உலகத்தில் உள்ள பல நாடுகளிலும் நடைபெறுகிற மோசடிகளை எடுத்து காட்டுகிறது. 2023 ஜனவரி மாதம் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் பெரும் பண மோசடி பற்றி அது ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கை என்ன சொல்லிட்டென்றால், இந்தியாவில் இருக்கிற அதானி குழுமம், அதாவது நம்முடைய பிரதமருக்கு மிகவும் நெருக்கமானவராக, பிரதமர் ஆஸ்திரேலியா போனால், தனி விமானத்தில் போனால் கூட அவரோடு சேர்ந்து பயணப்படுகிறவராக இருக்கிற அதானி, அவருடைய குழுமம் செய்திருக்கிற பெரிய மோசடிகளை எடுத்து காட்டிட்டு அதனால் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பல கோடி ரூபாய் நட்டங்கள் என்பதையும் சொல்லிற்று. பல கோடி என்றால் பல 1000 கோடிகள். அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிற செய்தி, இந்த அதானி குழுமம் என்ன செய்கிறது என்றால், தங்களினுடைய பங்கு மதிப்பை செயற்கையாக உயர்த்தி காட்டுகிறது. அதன் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து பல முதலீடுகளை ஈர்க்கிறது. பல வெளிநாடுகளில் வேறு வேறு பெயர்களில் முதலீடு செய்கிறது. பல 10 ஆண்டுகளாக இதனை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு தொடர் என்னவாக இருக்கிறது என்றால், பல
10 ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக என்று மொழிபெயர்க்கிறார்கள், பல 10 ஆண்டுகளாக வெட்கக்கேடான இந்த மோசடியை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த அறிக்கை வெளிவந்தது 2023 ஜனவரி. அதற்கு பிறகு இந்திய அரசு பெயருக்கு அதை பற்றி விசாரிப்பதற்கு அந்த குழுவை அமைத்தது. அந்த குழு செபி ஏற்கனவே இருக்கிறது. செபி என்பது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்று. இது போன்ற நிதி மோசடிகளை ஆராய்கிற பொறுப்பை அந்த செபி, SEBI என்கிற அந்த நிறுவனத்திடம் இந்திய அரசு ஒப்படைத்தது. 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எந்த முன்னேற்றமும் இல்லை, எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போது அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் தன்னுடைய 2வது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 2வது அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், யாரை விசாரிக்க சொல்லி நியமித்திருக்கிறார்களோ அந்த குழுவின் தலைவர்களே இந்த அதானி குடும்பத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள். அது மட்டுமல்ல, அதானியின் மூலமாகத்தான் அந்த குழுவினுடைய தலைவர்கள், அவர்களினுடைய பெயர் பூரி பூச் என்பதும் தவால் பூச் என்பதும் கணவன் மனைவி, பூரி பூச், தவால் பூச். இவர்கள் 2 பேரும் 2015 சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தில் 56 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு நிறுவனம் மூலமாக செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனமும் அதானி குழுமத்தினுடைய நிறுவனம்தான். எனவே வேலியே பயிரை மேய்வதல்ல, வேலியே சேர்ந்துதான் அந்த கொள்ளையில் ஈடுபடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட 2 பேரை கொண்ட ஒரு குழுவின் மூலமாக விசாரிப்பதும், விசாரணை நடப்பதாக சொல்லிக்கொண்டே இருப்பதும் இன்னொரு மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது. இது இந்திய அரசுக்கும் தொடர்பு இருக்கிறதோ என்கிற ஐயத்தை ஹிண்டன்பர்க் நிறுவனம் இப்போது வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பற்றி எரியப் போகிற ஒரு பிரச்சனையாக இது இப்போது தொடங்கியிருக்கிறது.